morning, students. Today we are going to see about our new lesson, chapter 13, network cabling. In last classல என்னென்ன படித்தோம் அப்படின்னா நெட்ஒர்க்னால் என்ன, நெட்ஒர்க் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதில் எப்படி ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கணும், யூஎஸ்பின்னா என்ன, ஸோ டிஎன்எஸ்னால் என்ன, ஒன்றுமே பற்றி படித்தோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நெட்ஒர்க் பற்றி படித்தோம். இப்போ நெட்ஒர்க் கேபிளிங், அதாவது நம்மளோட கனெக்டிவிட்டிக்கு மெயின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேபிள். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இந்த லெசன்ஸில் படிக்கலாம். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் கேபிள்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு கேபிளும் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட க்ரோத் எப்படி இருந்தது, என்ன கேபிள் நம்ம என்ன பார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி இந்த லெசனில் படிக்கலாம். Introduction. Once the basic of computer was invented by the Charles Babbage, people started inventing much newer technology capabilities with the computer. In 19th century, the US military base had much technology to serve weapons and peoples, but they did not have any technology to send a report from one place to another. Then slowly the word network grew bigger and bigger. Then the Advanced Research Project Agency Network ARPANET was invented and the TCP/IP was adapted with ARPANET. Then the researchers began to research the network of networks. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சார்லஸ் பாபேஜ் வந்து கம்ப்யூட்டரை வந்து இன்வென்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறமே அந்த மெசேஜ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒரு பிளேஸில் இன்னொரு பிளேஸுக்கு நம்மளால் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு முடியல. ஆஃப்டர் தட் தான் என்ன பண்ணாங்க, அந்த ARPANETல இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு மிலிட்ரி ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராக் வேர்டு மாதிரி வச்சு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு விஷயமாக டெவலப் ஆக நம்மளோட ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்னாச்சு, அப்டேட் ஆகிட்டு நம்மளோட க்ரோத் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது நம்மளோட கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு நெட்வொர்க், அப்புறமா தான் என்ன பண்ணாங்க, இன்டர்நெட் ஃபஸ்ட்டு ARPANET ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க மிலிட்ரி மட்டும், சீக்ரெட்ஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறமா தான் யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லேனு ஒவ்வொரு நெட்ஒர்க்ஸாக வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கும்போது நெட்ஒர்க் ஆஃப் நெட்ஒர்க் அப்படிங்கும்போது வேர்ல்டு வைடு வெப். ஸோ அந்த WWW அதையும் வந்து கண்டுபிடிக்க ஒவ்வொரு க்ரோத்தும் ஒவ்வொரு இடத்துல கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட் த நெட்ஒர்க் was within one computer to another computer, then it moved to one place to another place, then one city to another city, then slowly grow up and become one as internet. The essential service of internet is WWW, which was invented by the term Berners-Lee. Internet can be accessed easily from anywhere, but the setting up to network is big nightmare. Still, network cables are being used worldwide to produce a faster internet to the people. Then network cables are used to transfer the data from one device to another device. ஸோ இந்த நெட்டு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோக ஆரம்பிச்சிது. அதுக்கு வந்து கேபிள் வந்து ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ அதை பற்றி தான் இது. Huge cables are used during network cabling. This causes a lot of confusion which cables to connected and therefore alternative to replace this or in process. ஸோ என்ன மாதிரியான கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் மார்க் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அதுக்காக தான் கேபிளிங் வந்து நிறையா க்ரோ ஆரம்பிச்சிது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் கேபிளிங் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள் எத்தனை கேபிள்ஸ் இருக்குது அப்படின்னா
6 cables இருக்குது, ஈத்தர்நெட் கேபிள் வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து கோஆக்சிக்கல், தென் செகண்ட் வந்து ட்விஸ்டட் பேர், தேர்ட் ஃபைபர் ஆப்டிக், ஃபோர்த் யூஎஸ்பி கேபிள், ஃபிஃப்த்து சீரியல் அண்ட் பேரல் கேபிள், அண்ட் சிக்ஸ்த் ஒன் ஈத்தர்நெட் கேபிள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன கேபிள்? கோஆக்சிக்கல் கேபிள். This cable was invented at late 1880s, which is used to connect the television sets to home antennas. ஸோ நம்ம வீட்டில் கேபிள் டிவி வச்சுருப்போம். அந்த கேபிள் டிவியில் பார்த்துருப்போம் பின்னாடி இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் ஒரு சிங்கிள் இது வந்திருக்கும், நாப் வந்திருக்கும். ஸோ அந்த கேபிளை வந்து என்ன ஆகும், நம்மளோட டிவியில் இருக்கிற செட்டாப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கனெக்ட் ஆகி நமக்கு கேபிள் வந்து அந்த டிவிசி நெட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக கிடச்சிருக்கும். This cable is used to transfer the informations in 10 Mbps megabits per second. This cable is divided into thin net and thick net. This cable has a copper wire inside. The insulation is covered on the top of the copper wire to provide protection to the கேபிள். ஸோ இது மாதிரி தானே காப்பரில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பிளாக் கலரில் அந்த காப்பர் நம்ம டச் பண்ணும்போது என்ன ஆகும், எர்த் பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எர்த் பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த பின் சைடு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம டச் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு, லூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். These cables have a copper wire inside. Insulation is covered on the top of the copper wire to provide protection to the cable. These cables are very difficult to install and maintain because they are too big to carry and replace. The coaxial cable got its name by the word coax. Nowadays, coaxial cables are also used to the dish TV, where the set-top box and television is connected using the coaxial cable only. Some of the cables names are Media Bridge 50 feet coaxial cable, Amazon Basic CL2 rated coaxial cables, etc. ஸோ அந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா கோஆக்சியல் கேபிள் இப்படி இருக்கும்ன்ட்டு, அதுதான். தென் ட்விஸ்டட் பேர் கேபிள். ட்விஸ்டட் பேர்லேயே வந்துருக்கு ட்விஸ்டட் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒன்றுக்கு ஒன்று பின்னுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக நம்மளோட முன்னாடி ஒயர் வந்து ஃப்ளக் பாயிண்ட் வைக்கும்போது இப்போ கொடுக்குற ஃப்ளக் மாதிரி இல்லாமல் சிங்கிள் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ட்விஸ்டட், ரெண்டு ஒயரையும் ஒன்றா முறுக்கி அப்புறமா ரெண்டு வந்து ஒரு ஒயரை ஒரு இடமும் இன்னொரு ஒயரை வந்து இன்னொரு இடமும் ரெண்டாக ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அது முன்னாடி இப்போயும் இருக்குது, பட் இப்போ ரொம்ப ரேராக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. குண்டு பல்பு யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. It is a type of cable with two or more insulated wire twisted together. It started with a speed of 10 Mbps. Then the cable was improved and the speed was higher and went to 100 Mbps, and the cable was renamed as a 100 base TX. Then finally the cable was improved to 10 Gbps and named as 10G base T. The twisted cable has 8 wires which are twisted to ignore electromagnetic interference. The 8 wires cannot be placed in a single unit as there can be difficulty in space. So it is twisted to make it one wire. There are two types of twisted pair cables: unshielded twisted pair cables and shielded twisted pair cables.
The UTP is used nowadays as modern cables for internet, and they are lower in cost of installations and maintenance in easy compared to the coaxial cables. STP, shielded twisted pair cable, is similar to UTP but is covered by the additional jacket to protect the wires from external interference. ஸோ இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளில் எத்தனை இருக்குன்னா 8 செட் ஆஃப் ஒயர்ஸ் இருக்கும். ஸோ 8 ஒயர் இருக்க பண்ணும்போது 4 பேர் வந்துடும் இல்லையா. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. ஸோ ஆரஞ்ச், க்ரீன், ப்ளூ அண்ட் மெரூன். ஸோ இந்த 4 பேர் இருக்குது. ஸோ அந்த 4 பேர்லேயுமே மேலே ஓவர் கோட் கொடுத்துருக்கிறது வந்து என்னது, ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். ஸோ இந்த ஓவர் கோட் இல்லாமல் வந்ததுன்னா அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். ஸோ அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேரை பொறுத்த வரைக்கும் நம்மளால சேஃப்டி இருக்காது. ஸோ ஷீல்டட் பேரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி இருக்கும். இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சேஷன். இதோட நேம் வந்து அப்டேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பண்ணும்போது தென் வெறுமனே பேஸ் TXன்னு கொடுத்தாங்க. தென் இது இம்ப்ரூவ் ஆகிட்டு 10 GBS நேம் வந்து 10G base T அப்படின்னு இதோட நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. தென் ஃபைபர் ஆப்டிக்ஸ் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் சரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வந்து எலக்ட்ரிக்கை பாஸ் பண்ணக்கூடிய இது வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக்கல். This cable is different from other two cables. The other two cables had an insulating material outside and the conducting material like copper inside. But in this cable, it stands of glass and pulse of light is used to send the information. They are mainly used the wide area network. The WAN is a network that extends a very large distance to connect the computers. One example of WAN is internet. These cables are placed in deep underground to avoid any damage to the cables. The optic cable uses light to transmit the information from one place to another. There are two types of fiber optic cables available. One is single mode, another is multi-mode. Single mode cables are used for long distance transmissions and at a high cost, whereas the multi-mode cables are used for short distance transmission at a very low cost. The optic cables are easy to maintain and install. ஸோ இதுக்கு வந்து சின்ன இதுவும் கேபிள் தான். இது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ஒயர்ஸ் வந்து குட்டி பின்னாக வச்சுருப்பாங்க. ஸோ இதில் 2 கொடுத்துருக்காங்க, சிங்கிள் மோட் அண்டு மல்டி மோடு. சிங்கிள் மோட் அப்படிங்கிறது லாங் டிஸ்டன்ஸ்க்காகவும், மல்டி மோட் அப்படிங்கிறது ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஃப்ளவர் வாஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே லைட்டிங் பட்டன் வச்சும்போது அது என்ன ஆகும்னா, இந்த லைட்டிங் வந்து கீழேருந்து வந்து மேலே வந்து வரும். ஷோகேஸ்லலாம் இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த டெக்னாலஜி. தென் USB cables. The universal serial bus are used to connect keyboard, mouse and other peripheral devices, but there are some special network devices used to connect the internet through the USB called dongles. The dongle is a small peripheral device which has a compatible of mobile broadband with the slim slot in it and connect the internet and act as a modem to the computer. ஸோ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இப்போது மொபைல் சார்ஜராக இருக்கலாம், மொபைல் USB கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பின் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே என்னென்னா இந்த USB கேபிள்லாம். அது என்ன ஃப்ளாட்டாக இருக்கும், அதோட சிப்
அது கேபிளோட பின் வந்து எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாகவும் இருக்கும். ஒரு சைடு ஃப்ளாட்டாகவும் ஒரு சைடு திக்காகவும் இருக்கும். அந்த மாதிரி சீரியல் அண்ட் பேரலல் கேபிள்ஸ். ஸோ இயர்லி இன் 1980s and 1990s, Ethernet and the USB were not developed. Then the serial and parallel interface cables were used to connect the internet to the systems. They were sometimes used to PC to PC networking. Before the USB emerged, the system will have both serial and parallel port. The serial port will send 1 bit at one time, whereas the parallel port will send 8 bit at one time. The parallel cables are used to connect the printer and the disk drives. RS-232 is one type of serial cable, also a null modem cable. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீரியல் போர்ட் கேபிள், பேரல் அண்டு சீரியலுக்கு. ஸோ இது இப்போயுமே நம்மளோட சிஸ்டமில் இந்த மாதிரி சிப் சீரியல் பேரல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். பின்னாடி கேபிள் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணும்போது ஒவ்வொரு கேபிளையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியே கனெக்டிவிட்டி இருக்கும். கேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். யூஎஸ்பி இருக்குது, நம்மளோட சீரியல் பேரல் இருக்கும், அதே மாதிரி ஈத்தர்நெட். ஸோ இது எல்லாமே நம்மளோட மொபைல் கனெக்டிவிட்டி கம்ப்யூட்டர் கனெக்டிவிட்டியில் ஆக்டிவாக இருக்கும் இப்போயுமே. ஸோ ஈத்தர்நெட் கேபிள். Ethernet cable is a most common type of network cable, mainly used for connecting the computers or devices at home or office. This cable connects wired device within the local area network LAN for sharing the resources and accessing internet. So crossover Ethernet cable is an example of null modem cables. This cable is used to join two PCs or two networks device of the same type. This cable is used sophisticated Ethernet cable used to connect the internet to the systems. This cable works at the speed of 10 Gbps and more. The Ethernet crossover cable is identical on both the ends. Nowadays, routers are being connected through the crossover cables and to provide wireless network from the local networks. ஸோ ஈத்தர்நெட் கேபிள் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ரோஸ்ஓவர் கேபிள்ஸ் இது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, நம்மளோட சிஸ்டம்லேருந்து பிசிலேருந்து நம்மளோட சிபியூக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த க்ரோஸ்ஓவர் கேபிள் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இருக்குது பாருங்கள், ரெண்டு சைடு சிப், ஒவ்வொரு மாடல் இருக்குது. ஸோ இந்த மாடல் ப்ளூ கலரில் இருக்கிறது ஒன் ஆஃப் த மாடல். இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, பக்கத்தில் ஒன்று டூ யூ நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மாடல். ஸோ இது வரைக்கும் நம்ம 6 டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ இந்த கேபிள்ஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான். பட் இதோட நேம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பட் இப்போது அதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் கிடச்சிருக்கோம், என்ன கேபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஓகேவா. ஸோ இன்றைக்கி இந்த லெசன்ஸ் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்து இதோட லெசன் வந்து பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.